ஏஎஸ்டி உள்ள குழந்தைகளுக்கு, குறிப்பாக மோட்டார் திறன்கள் சமநிலை அல்லது ஒருங்கிணைப்பில் தாமதங்களை கொண்டிருப்பவர்களுக்கு பிசியோதெரபி உடல் சிகிச்சை முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஓட்டிசம் உடைய குழந்தைகள் எதிர்கொள்ளும் உடல் ரீதியான சவால்கள்: தாமதமான மோட்டார் மைல்கற்கள், அதாவது நடைப்பயிற்சி, குதித்தல், சமநிலைப்படுத்துதலில் சிரமம், நலிவான ஒருங்கிணைப்பு, குறைந்த தசைத்தொனி அதாவது ஹைப்போடோனியா, இருதரப்பு ஒருங்கிணைப்பில் அதாவது உடலின் இருபுறமும் சமப்படுத்துவதில் சிரமம், சமநிலை அல்லது உடல்நிலையில் சிக்கல்கள், கால்நடை பயிற்சி மற்றும் மூட்டு இயக்கம் குறைதல். பிசியோதெரபியின் நோக்கம் மொத்த மோட்டார் திறன்களை மேம்படுத்துதல், அதாவது ஓடுதல், குதித்தல், ஏறுதல், சமநிலை மற்றும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், தசை வலிமை மற்றும் நெகிழ்வுத்தன்மையை உருவாக்குதல், உடல்நிலை சிக்கல்களை சரிசெய்தல், அதாவது குதிக்கால் நடை அல்லது குறைந்த தசைதோனி, உடல் விழிப்புணர்வு மற்றும் மோட்டார் திட்டமிடலுக்கு உதவுதல், கட்டமைக்கப்பட்ட உடல் செயற்பாடு மூலம் உணர்ச்சி சுமையை குறைத்தல். ஏஎஸ்டியை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் பிசியோதெரபி சார்ந்த சிகிச்சை நடவடிக்கைகள்: சமநிலை பயிற்சி, அதாவது விட்டங்களில் நடப்பது அல்லது ஒரு காலில் நிற்பது, பலப்படுத்தும் பயிற்சிகள், ஏறுதல், குந்துதல், தள்ளுதல் அல்லது இழுத்தல் விளையாட்டுகள், ஒருங்கிணைப்பு விளையாட்டுகள், பந்துகளை பிடிப்பது, எறிதல், தடை பயிற்சிகள், இயக்க சாயல், நடனம் அல்லது யோகா அசைவுகளை பின்பற்றுதல், ஒருங்கிணைப்பு, ஊஞ்சல்கள், ட்ரம்போலைன்கள் அல்லது சிகிச்சை பந்துகளை உள்ளடக்கிய செயற்பாடுகள் ஆகியவற்றை பின்பற்றுதல்.